வருடங்கள் ஓடிவிட்டனவா? உங்கள் கைகள் துஆவிற்காக உயர்ந்து சோர்ந்து விட்டனவா? திருமணம், குழந்தை பாக்கியம், கடன் விடுதலை என உங்கள் கண்ணீரின் கதறல் வானத்தை எட்டவில்லையா என்று நினைக்கிறீர்களா? சுற்றியிருப்பவர்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும்போது நமக்கென்று ஒரு அற்புதம் நிகழாதா என்று ஏங்கிய நாட்கள் உண்டா? கேட்டுக்கொண்டே இருந்து, அழுது கொண்டே இருந்து, இனி கேட்பதற்கும் நம்பிக்கை இல்லை என்று உங்கள் இதயம் பாரமாகிவிட்டதா? கவலை வேண்டாம். இந்த ரபியுல் அவ்வல் 12 உங்கள் பிரார்த்தனைகளின் கதவுகளைத் திறக்க உதவக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறையைத்தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம். உங்கள் வாழ்வின் திருப்புமுனையாக அமையப்போகும் அந்த நாளுக்காக உங்களை தயார்படுத்தும் வீடியோ இது. பலர் கேட்கலாம், நான் பல வருடங்களாக துஆ கேட்கிறேன், ஆனால் என் வாழ்வில் எந்த மாற்றமும் இல்லையே என்று. சில சமயம் நாம் கேட்கும் முறையில் அல்லது நம்முடைய உள்ளத்தில்தான் குறை இருக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்ப வேண்டுமானால் முதலில் அந்த பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும், இரண்டாவதாக அது திறந்திருக்க வேண்டும். அதுபோலத்தான் நம்முடைய துஆவும். நம்முடைய இதயம் பாவக்கரைகள் நீங்கி சுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய சம்பாத்தியம் ஹலாலானதாக இருக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வின் மீது முழுமையான சந்தேகமற்ற நம்பிக்கையுடன் கையேந்த வேண்டும். அல்லாஹ் தருவானா மாட்டானா என்ற சந்தேகத்துடன் கேட்கப்படும் துஆவிற்கு சக்தி குறைவு. மேலும் நாம் கேட்கும் விதமும் முக்கியம். நேரடியாக விஷயத்திற்கு வருவதற்கு பதிலாக அதன் வாசலை தட்ட வேண்டும். அந்த வாசலின் திறவுகோல் என்ன தெரியுமா? அதுதான் நம்முடைய அடுத்த கட்டம். ஆம், அந்த திறவுகோலின் பெயர்தான் ஸலவாத். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சொல்லும் ஒவ்வொரு ஸலவாத்தும் விண்ணுலகில் நமக்காக ஒரு கதவை திறக்கிறது. உங்கள் திருமணம், குழந்தை பாக்கியம், கடன், நோய், மனக்கவலை என எதுவாக இருந்தாலும் அதை அல்லாஹ்விடம் கொண்டு செல்லும் முன் அதற்கான வாகனமாக ஸலவாத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் துஆவின் ஆரம்பத்திலும் இறுதியிலும் ஸலவாத்தை கேடயமாக வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் துஆவை அல்லாஹ்வின் அரியாசனத்தின் அருகே கொண்டு சேர்க்கும் சக்தி வாய்ந்தது. இப்போது ஸலவாத்தின் பேரொளியில் உங்கள் இதயம் பிரகாசிக்கும் இந்த தருணத்தில் உங்கள் 2 கைகளையும் ஏந்துங்கள். உங்கள் நீண்ட நாள் தேவையை, வருடக்கணக்கில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் அந்த பாரத்தை அல்லாஹ்விடம் இறக்கி வையுங்கள். குறிப்பாக மீனின் வயிற்றிலிருந்த யூனுஸ் நபி கேட்ட லா இலஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين. லா இலஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். எந்த ஒரு முஸ்லிம் இதைக் கொண்டு துஆ கேட்டாலும் அல்லாஹ் அவருக்கு பதிலளிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதீஸ் உள்ளது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் விரும்பி கேட்ட அழகிய ஒரு துஆவையும் கேளுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமாலின் யுகர்ரிபூனி இலா ஹுப்பிக். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமாலின் யுகர்ரிபூனி இலா ஹுப்பிக். யா அல்லாஹ், உன்னுடைய அன்பையும் உன்னை நேசிப்பவர்களின் அன்பையும் உன்னுடைய அன்பிற்கு என்னை நெருக்கமாக கொண்டுவரும் செயல்களை நேசிப்பதையும் நான் உன்னிடம் கேட்கிறேன். ஆனால் உங்களுக்கு அரபி தெரியவில்லை என்றாலும் கவலையில்லை. அல்லாஹ்வுக்கு எல்லா மொழிகளும் தெரியும். உங்கள் தாய்மொழியில் உங்கள் இதயத்திலிருந்து பேசுங்கள். யா அல்லாஹ், கருணையாளனே, என் இரட்சகனே, பல வருடங்களாக திருமணம் கைகூடாமல் தவிக்கிறேன். நீ எனக்கென ஒரு நல்ல துணையை ஏற்படுத்தித் தருவாயா அல்லாஹ். ரஹ்மானே, என் மடி காலியாக இருக்கிறது. எல்லோரும் மலடி என்று பேசுகிறார்கள். என் மனவேதனையை உன்னைத் தவிர யாரிடம் சொல்வேன்? எனக்கும் சாலிஹான ஒரு குழந்தையைத் தா அல்லாஹ். என் கடன் சுமை என் இடுப்பை ஒடிக்கிறது அல்லாஹ். ஹலாலான வழியில் என் கடனை அடைக்க நீதான் ஒரு வாசலைத் திறக்க வேண்டும். இப்படி உங்கள் தேவை எதுவோ அதை ஒன்றுவிடாமல் கண்ணீருடன், முழுமையான நம்பிக்கையுடன், மன்றாட்டத்துடன் கேளுங்கள். நீங்கள் ஒரு ஏழை, அல்லாஹ் பெரும் செல்வந்தன். நீங்கள் ஒரு தேவையுடையவர், அவன் தேவைகளற்றவன். இந்த மனநிலையுடன் கேளுங்கள். உங்கள் தேவைகள் அனைத்தையும் கொட்டித் தீர்த்த பிறகு துஆவை நிறைவு செய்யும்போதும் மீண்டும் ஒரு முறை ஸலவாத் சொல்லி முடியுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீதுன். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத்.
كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد யா அல்லாஹ், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிந்ததைப் போலவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிறாய். யா அல்லாஹ், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அபிவிருத்தி பரகத் செய்ததைப் போலவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அபிவிருத்தி பரகத் செய்வாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிறாய். யா அல்லாஹ், நீ என் துஆவை ஏற்றுக்கொண்டாய் என்ற முழு நம்பிக்கையுடன் அந்த இடத்தை விட்டு எழுங்கள். ஒன்றை நினைவில் வையுங்கள், அல்லாஹ்விடம் கேட்பதில் ஒருபோதும் சோர்வடைந்து விடாதீர்கள். அவன் கொடுப்பதில் ஒருபோதும் சோர்வடைவதே இல்லை. ஒருவேளை நீங்கள் கேட்டது உடனடியாக கிடைக்கவில்லை என்றால், ஒன்று, அதைவிடச் சிறந்ததை உங்களுக்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான், அல்லது அதன் மூலம் உங்களுக்கு வரவிருந்த ஒரு தீமையை அவன் தடுத்திருக்கிறான், அல்லது அதற்கான முழுமையான நற்கூலியை மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் என்று நம்புங்கள். இந்த ரபியுல் அவ்வல் 12 உங்கள் வாழ்வில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்த அல்லாஹ்விடம் மன்றாடும் ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையட்டும். இந்த சக்தி வாய்ந்த வழிமுறையை முழு நம்பிக்கையுடன் செய்து அல்லாஹ்வின் அருளைப் பெற முழு மனதுடன் முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் உங்கள் அனைவரின் ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி உங்கள் உள்ளங்களுக்கு நிம்மதியையும் உங்கள் இல்லங்களுக்கு பரக்கத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். யா அல்லாஹ், நாங்கள் மனிதர்கள் பாவம் செய்யும் தன்மையுடையவர்கள். நீயோ மாபெரும் கிருபையுள்ளவன். பாவங்களுக்கு மன்னிப்புக் கோருவதை நீ விரும்பக்கூடியவன். எனவே நாங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து கிருபை செய்வாயாக. நீ எங்கள் பாவங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் வேறு யாரிடம் மன்னிப்பு கோர முடியும்? யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களையும் எங்கள் பெற்றோர்களின் பாவங்களையும் எங்களுடைய முன்னோர்களின் பாவங்களையும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்களுக்கு முழுமையான ஈமானையும் உறுதியையும் தக்வா என்ற பயபக்தியையும் தவக்குல் என்ற பாரஞ்சாட்டுதலையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய நேசர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறையை நாங்கள் முழுமையாக பின்பற்ற அருள் புரிவாயாக. நாங்கள் உள்ளச்சத்துடனும் பயபக்தியுடனும் தொழுகையை நிறைவேற்ற அருள் புரிவாயாக.